புலியூர் மலை கிராமம் அதோட எண்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். சுற்றி வந்துட்டு மலைத்தொடர்கள், புல்வெளிகள் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போது இந்த செட்டு எல்லாமே ஒரு சினிமா ஷூட்டிங்காக போட்டது, அது அப்படியே இருக்குது. இது தவிர அந்த உச்சியில் அந்த மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சிகரம், இந்த சிகரத்தை கூட திண்ணை வரை மெத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு வேறு வழிகளில் இருக்குது. இந்த புலியூர் அழகான மலை கிராமத்தோட எழில் காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வீடுகளற்ற, கம்பிகளற்ற, கேபிள் வயர்களற்ற அழகான ஒரு இயற்கை சீரழியாத ஒரு பிரதேசம். இதில் பாருங்கள் என்ன ஒரு அழகான பியூட்டி. இதுதான் சிட்டி. இப்போ அந்த மிஸ்ட்டு தெரிகிறதுல சிட்டி, அங்கேருந்து தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ரொம்ப அழகானது. இது வந்து இந்த ஆதி குடிகள் கலெக்ட் பண்ணக்கூடிய ஈச்சமார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை காய போட்டிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கூட ஈட்டி கொடுக்கும். அப்படியே இந்த சைடு போயிட்டோன்னா நம்ம வந்து பழனிச்சாலை. இப்போ தம்பிகை இருக்க இடம் வந்து பழனிச்சாலை. இது பின்புறம் இருக்கக்கூடியது பேத்துப்பாறை மலை கிராமம் எல்லாமே. இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இது வந்து யானைகள் வாழும் பூமி. யானைகள் அதிகமாக வரும். ஏன்னா பழனி பாலாறு டேம்லேருந்து இந்த ஏரியா வழியாக அதோட வழித்தடம். இந்த பக்கம் நிறையா யானைகள் வந்துட்டு உணவு தேவைக்காகவும் மற்ற நேரங்களுக்காக வேண்டி வருது. இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற கற்கள் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. இது யார் எடுக்கணும், எப்போ எடுக்கணும்லாம் தெரியாது. ஆனால் இதுவும் அழகுக்கு அழகு சேரும். விவசாயம் இதில் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க பாறை பகுதி, கற்களும் சரளைகளுமாக தான் இருக்கும். இடையில விவசாய நிலங்கள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், நிறையா சினிமா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போது சமீபத்தில் மழை பெஞ்சதுனால எல்லாமே பாறைகளில் நீர் கசியுது. இதில் இந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் இதுதான். மழை வந்து இந்த சோலைக்காடுகள் சேகரித்து பாறை வழியாக நீர்க்கசிவை ஏற்படுத்தும். அந்த நீர்க்கசிவு சிறு ஓடைகளாக மாறி, ஆறுகளாக மாறி, பேரருவியாக மாறி தரைத்தலங்களுக்கு தாகம் தணிக்கும். இப்போ இந்த பாறைகள் எல்லாமே இந்த வெயிலில் மின்னுது இல்லையா, பாருங்கள், முழுக்க முழுக்க மின்னக்கூடியதெல்லாம் அந்த நீர், பாறையில் கசிந்து வரக்கூடிய நீராகப்பட்டது. எல்லாம் இந்த மலை பிரதேசம் ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டீப்பாக பார்த்தா தெரியும். இந்த துளி துளியாக சேர்ந்து தான் அவ்வளோ பெரிய அருவியாகவும் நதியாகவும் மாறுது. அதனால் மலைகள் வந்துட்டு எப்போதுமே ஒரு நீர் ஆதாரம், தண்ணீர் தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சீர்கெடாத ஒரு அழகிய மலைத்தொடர். பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். நகரத்தின் கூட்டத்திலிருந்து விலகி நம்ம இயற்கையோடு ஒரு ரசனைக்கான ஒரு இடமாக தான் இந்த புலியூர் மலை கிராமத்தை நம்ம பார்க்குறோம். நகரத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் வந்தோன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நாம் மட்டும்தான் இருப்போம். இது நம்ம ராஜாங்கம். சந்திப்போம் நண்பர்களே. உங்கள் அன்பு அப்பாஸ், ஆசிக், உடன் ஜீவா. ஃபோட்டோகிராஃபி, கேமரா எல்லாமே